இந்த வீடியோவில் நாம் சாப்டர் 5 பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லாஸ்ட் லெசனில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி எல்லாமே பார்த்தோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது வந்து ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரியும் யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில இன்டர்ஃபேஸாக இந்த சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மெயின். அது மூலமாக தான் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தது வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி. அவங்க தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா டாஸ் அப்படிங்கிற டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தது. அது வந்து CUI, அதாவது கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம அதில் என்ன சொல்லணுன்னாலுமே கமாண்ட்ஸாக மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். பட் இது வந்து விண்டோஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், GUI. அதாவது இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு பிக்சர்ஸாக இருக்கும். அது மூலமாகவே நம்ம எல்லா ஒர்க்கையும் பண்ண முடியும். தென் பார்த்திங்கன்னா இதில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை ஒரே டைமில் நாம் ஒர்க் பண்ண முடியும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நாம் இப்போ மொபைல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம அப்படியே கொஞ்சம் எல்லாத்துலேயுமே எக்ஸாம்பிள் கொஞ்சம் மொபைல் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ மொபைல் எடுத்துட்டிங்க அப்படின்னா மொபைலில் கேம் விளையாண்டுட்டே நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டு கேட்போம். அந்த மாதிரி அட் அ டைமில் 2 ஆப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மோர் தேன் 1 ஆப். அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டுமே இன்புட் டிவைசஸாக யூஸ் ஆகுது. இதில் மவுஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐகான்ஸ் கிளிக் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து யூஸ் ஆகுது. கீபோர்டு வந்து ஆல்ஃபபெட்ஸ், நியூமரல்ஸ், அந்த மாதிரி நாம் எது டெக்ஸ்ட்டு அதெல்லாம் என்டர் பண்ணுறதுக்கு வந்து இந்த கீபோர்டு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸோட ஃபங்க்ஷன்ஸ், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் ப்ராசஸர், கேம்ஸு, ஸ்ப்ரெட்ஷீட், கேல்குலேட்டர், அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் மொபைலையே எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது, ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுதான் மெயின். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அப்புறம் தான் நாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி என்னென்ன ஆப் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே நாம் அதில் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா. அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே நாம் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக தான் மற்ற அப்ளிகேஷன்ஸை நாம் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் நாம் வேறு ஏதாவது நியூ ப்ரோக்ராமை, அதாவது நியூ அப்ளிகேஷன்ஸை நாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம மொபைலில் எப்படி நியூவாக ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் மேனேஜ் ஹார்ட்வேர் such as printers, scanners, mouse, digital cameras, அது எல்லாத்தையும். அதாவது நாம் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஹார்ட்வேர்ஸையுமே இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேனேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, சேவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸையும் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பார்த்துக்குது. அப்புறம் கம்ப்யூட்டரோட செட்டிங்ஸ், அதோட ஸ்க்ரீன் சேவர், கலர் ஸ்கீம், அது எல்லாத்தையுமே நாம் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக மாற்ற முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் விண்டோஸோட வேர்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேரியஸ் வேர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்மா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டேப்லர் காலமில், ஃபஸ்ட்டு வேர்ஷன்ஸ், அடுத்து அதோட லோகோ, அடுத்து எந்த இயரில் அதை லான்ச் பண்ணாங்க, தென் அதில் ஸ்பெஷலாக என்ன கொண்டு வந்தாங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நாம் 1 by 1 பார்க்கலாம்.
ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 1.x அதோட லோகோ இந்த மாதிரி இருந்தது. இது வந்து 1985 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்டு வராங்க. 16 பிட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இதில் தான் வந்து மவுஸை இன்புட் வைஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2.x லோகோ சேமாக அப்படியே தான் இருக்குது. 1987 லான்ச் பண்ணுறாங்க. இதில் தான் உங்களுக்கு விண்டோஸ் மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது விண்டோஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணுவீங்க. சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது மினிமைஸ் பண்ணுவீங்க. டாஸ்க் பாரில் மினிமைஸ் பண்ணிவிட்டு திரும்ப மேக்ஸிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மோர் தென் ஒன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது. அந்த இதெல்லாம் வந்து இந்த 1987 வந்து 2.xல தான் கொண்டு வந்தாங்க. தென் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிற ஃபியூச்சரையும் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கண்ட்ரோல் பேனலில் என்ன இருக்கும் அப்படின்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் எல்லாமே நாம் அதில் போய் தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். எப்படி நமக்கு மொபைலில் ஃபுல்லாக போனால் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் போய் நம்ம எல்லா செட்டிங்ஸும் கொடுக்கலாம் இல்லையா, அதே மாதிரி இங்கே கண்ட்ரோல் பேனல் வந்து கம்ப்யூட்டரோட செட்டிங்ஸ் எல்லாமே நாம் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 3.x லோகோ வந்து சேம் தான். 1992 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கலர் வந்து கொஞ்சம் லுக் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 256 கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் 95 லோகோ வந்து சேம் தான். 1995 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது தான் இப்போ சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், டாஸ்க் பார் இருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டார்ட் பட்டன், டாஸ்க் பார், தென் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே நமக்கு வரக்கூடிய இந்த ஸ்டார்ட் மெனு அது எல்லாமே இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அது எல்லாமே இந்த 95 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தென் 16 பிட் ப்ராசஸரை 32 பிட் ப்ராசஸராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங்கில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 98 இதில் லோகோ வந்து சேமாக தான் இருக்குது. 1998 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வெப் ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் பேஸ்ட் கேம்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. தென் ப்ளக் அண்ட் ப்ளே அப்படிங்கிற ஃபியூச்சரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டரோட ஏதாவது ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட டிரைவர் சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த 98 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எந்த டிவைஸ்னாலும் நாம் ப்ளக் பண்ணிவிட்டு உடனே ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த ஃபியூச்சரை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் NT டிசைன் டு ஆக்ட் அஸ் சர்வர்ஸ் இன் நெட்வொர்க்கில் சர்வர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் மீ இதில் லோகோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ்ட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம், ரெக்கவரி டூல்ஸ் அது எல்லாமே இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் 2000 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டம்ஸ். இதில் 4 வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொஃபஷ்னல் இது வந்து பிஸ்னஸ் டெஸ்க்டாப்புக்கும் லேப்டாப் சிஸ்டத்துக்கும். அடுத்த சர்வர் அதில் வெப் சர்வரும் உண்டு, ஆஃபீஸ் சர்வரும் உண்டு. நெக்ஸ்ட் ஒன் அட்வான்ஸ் சர்வர், அது வந்து லைன் ஆஃப் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான். அடுத்து வந்து டேட்டா சென்டர் சர்வர், இது வந்து ஹை டிராஃபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. அடுத்து விண்டோஸ் XP இதில் லோகோ சேஞ்ச் ஆயிடுச்சு. 2001 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 64 பிட் ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தென் இதில் விண்டோஸோட அப்பியரன்ஸையும் தீமையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் விஸ்டா லோகோ சேஞ்ச் ஆகிருக்கு. 2006 லான்ச் பண்ணுறாங்க. இதோட லுக் அண்ட் ஃபீல் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் 7 லோகோ சேஞ்ச் ஆகிருக்கு. 2009 லான்ச் பண்ணுறாங்க. பூட்டிங் டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பூட்டிங் டைம்னா என்ன அப்படின்னா சிஸ்டம் நம்ம ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்க்டாப் வருது இல்லையா, அது வர்ற வரைக்கும் ஒரு டைம் எடுக்குது இல்லையா, அந்த டைம் தான் வந்து பூட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் நியூ யூசர் இன்டர்ஃபேஸான ஏரோபிக் பின்னிங் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து விண்டோஸ் 8 2012 கொண்டு வராங்க. லோகோவும் சேஞ்ச் ஆகிருக்கு. விண்டோஸ் 8 வந்து மற்ற வேர்ஷன்ஸை விட கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது. ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்க,
ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த ஸ்டார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. தென் இதை வந்து மொபைலுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும், கம்ப்யூட்டருக்கும் யூஸ் பண்ண முடியும், காமன் பிளாட்ஃபார்மாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் மல்டி கோர் ப்ராசஸிங், சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸ், டச் ஸ்க்ரீன் அந்த மாதிரி எல்லாமே இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் விண்டோஸ் 10 இதோட லோகோவும் சேஞ்ச் ஆகிருக்கு. 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. விண்டோஸ் 8 ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பட்டனை திரும்ப ஆட் பண்ணிட்டாங்க. இதில் மல்டிபிள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ண முடியும். தென் சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஃபார் ஆப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் குயிக் ஆக்ஷன்ஸ்க்காக சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. தென் இதில் வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டண்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து 5 மார்க்மா, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நம்ம மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.